நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? பசங்களோட 2 ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொருத்தம் பார்த்து சொல்லணும். இத பாருங்கம்மா, நான் பொருத்தம் பார்த்து சொல்றேன். பொருந்தலைன்னா அப்புறம் ஜாதகத்தை மாத்தி கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, ரொம்பவே இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதான். ஏம்மா, பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல, 2 பேருமே தவறிட்டா. அதான் ஜாதகமே சொல்றதே. இத பாருங்கம்மா, இந்த பொண்ணோட ஜாதகம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆறு 3 9. ஏம்மா, இந்த ஜாதகத்துக்காரர் உங்க பையனா? இல்ல, நேக்கு தெரிஞ்சவா. ஓஹோ, அப்போ உங்கள்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லிடலாம். அம்மா, இத நாங்கெல்லாம் சூனிய ஜாதகம்னு சொல்லுவோம். இந்த பையன் ரொம்ப கெட்ட நேரத்துல பிறந்திருக்காம்மா. இந்த பையனை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த பொண்ணோட மனசு சூனியம் வச்ச மாதிரி குழம்பி போயிடுமா. துர்மரணமே ஏற்படும். கெட்ட தேவதைகளோட பார்வை இவங்கிட்ட இருக்குமா. வேண்டாமா, இந்த மாதிரி ஜாதகத்தை நாங்க 2 நிமிஷம் கையில வச்சிருந்தாலே எங்களுக்கும் தோஷம் பிடிச்சிடும். இந்த பொருத்தம் வேண்டாமா. நான் நினைச்சது சரியா போயிடுது. ஜாதகம் பொருந்தல. இருந்தாலும் இன்னொரு தடவை கன்ஃபார்மா கேட்டுப்போம். இதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமா? பரிகாரமா? நான் தான் முதலே சொன்னேனேம்மா, ஜாதகம் பொருந்தலைன்னா பொருந்தலதான். அம்மா, இந்த பையனுடைய ஜாதகத்துக்கு பரிகாரம் அதெல்லாம் எடுபடாதுமா. அம்மா, நீங்க எந்த ஜோசியர்கிட்ட இந்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் எல்லாரும் நான் சொன்னதை தான் சொல்லுவா. நாம நினைச்ச மாதிரி நடந்துடுது. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. பாவம் அந்த ஹர்ஷா, அவனோட ஜாதகத்தை எப்படி சொல்றாரே. அப்பா பண்ண பாவம் பையனை தாக்கிடுது. இப்ப நம்மாத்த ஜோசியரும் இதேதான் சொல்லுவார். ஜாதகம் சரியில்லைன்னா அப்பா நிச்சயம் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார். அப்போ நான் கிளம்புறேங்க. நல்லதும்மா. வைத்தியநாதா, இவர் பேர் பிரபு வாசுதேவன். துபாயில பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துறார். அவரோட புள்ள ஹர்ஷா. ஹர்ஷாவோட ஜாதகம் தான் இது. இதுக்கும் ஸ்ருதியோட ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பாரு. ஹர்ஷாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் விரும்புறாங்க. இருந்தாலும் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்த்துடலாம். ஹர்ஷா, பகவானை வேண்டிக்கப்பா, ஜாதகம் பொருந்தணும்னு. ஆல் தி பெஸ்ட்.
பையன் அம்மா கூடவா இருக்கா? ஆமா, எங்களோட தான் இருக்கான். ஆ ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. வாசுதேவன், அது ஒண்ணும் இல்ல. இப்போ ஹர்ஷா 3 மாசமா அம்மா விட்டு பிரிஞ்சு இந்த ஆத்துல இருக்கான் இல்லையா, அதத்தான் சொல்றார். ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாதக பொருத்தம் அமோகமா இருக்கு. They made for each otherன்னு சொல்லலாம். இத நாங்க ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவோம். இது என்ன வைத்தியநாதன், இது ஜென்ம ஜாதகம்னா? ஜென்ம ஜாதகம் தான். போன ஜென்மத்துல அவ 2 பேரும் ஒண்ணு சேர முடியாத ஏதோ ஒரு பிரச்சனையில பிரிஞ்சுட்டா. அவ 2 பேரும் மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல சேரணும்னு நினைச்சு பிறந்திருக்கிற ஆத்மா. ஓ, அப்போ ஹர்ஷா, போன ஜென்மத்திலே ஸ்ருதி பின்னால சுத்தி இருக்கியா? சுத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன். வாசுதேவன் பாத்தீங்களா, இவர் சொன்னதை கேட்டு எனக்கு மெய் சிலுக்கிறது. ஒருவேளை இதனாலதான் ஹர்ஷா இந்த ஆத்துக்கு வந்திருக்கானோ என்னவோ. எது எப்படியோ, உண்மையா இந்த கல்யாணம் தெய்வ நிர்ணயம்னு சொல்லலாம். உண்மையா இந்த கல்யாணம் தெய்வ நிர்ணயம்னு சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ், இவங்க 2 பேர் ஜாதகமும் ஓகே ஆயிடுச்சு. சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து என்கேஜ்மெண்ட் வச்சிடலாம். அவசியம். கூடிய சீக்கிரம் மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், இவ கல்யாணத்தை சீக்கிரம் பண்றது நல்லது. ஏன்னா இந்த கல்யாணத்துல சில உறவுக்காரா இவ கல்யாணத்துக்கு எதிரா இருக்கா. ஜாதகத்துல இருக்கு. வாங்கோ, ஜாதகம் பார்த்துட்டு இருக்கா. மாடிக்கு வாங்கோ. இரு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இவாளுக்கும் உங்களுக்கும் தான் விவசாயே இல்ல. நேக்குமா, உள்ள வாங்கோ. வாஸ்தவம் தான். சில பேர் அப்படியே இருக்கா. அப்போ நாங்க கிளம்புறோம். ஹேய் ஹர்ஷா, வா. அப்பா, இந்த ஜென்மத்திலயாவது ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா ஹர்ஷா, இந்த ஜென்மத்திலேயாவது ஸ்ருதியோட இரு. கண்டிப்பா நல்ல ஸ்ருதியோட. அங்கிள், ஸ்ருதியோட தான் இருப்பேன். போயிட்டு வரோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, இத நாங்கெல்லாம் சூனிய ஜாதகம்னு சொல்லுவோம். இந்த பையன் ரொம்ப கெட்ட நேரத்துல பிறந்திருக்காம்மா. இந்த பையனை யார் கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த பொண்ணோட மனசு சூனியம் வச்ச மாதிரி குழம்பி போயிடுமா. அம்மா, இந்த கல்யாணம் வேண்டாம்மா. என்ன இது? அந்த ஜோசியர் ஹர்ஷாவோட ஜாதகம் சரியில்லை, சூனிய ஜாதகம்னு சொன்னார். ஆனா நம்மத்த ஜோசியர் ஜாதக பொருத்தம் பிரமாதமா இருக்குன்னு சொல்றார். குழப்பமா இருக்கே. எதுக்கும் ஒரு தடவை அவரை போய் பார்ப்போம். சுவாமி, ஒரு சின்ன குழப்பம் நடந்துடுது. இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏமா, இது சூனிய ஜாதகம் நன்னா இல்லைன்னு நான் சொன்னேனே. திரும்ப திரும்ப என்கிட்டயே கொண்டு வந்து தரல. நான் தான் சரியில்லைன்னு சொன்னேனோ. நீங்க ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னேன். ஆனா எங்க குடும்ப ஜோசியர் 2 பேருக்கும் பிரமாதமான ஜோடி பொருத்தம்னு சொன்னார். யார் அப்படி சொன்னா? அது இது பாருமா, குழப்பம் ஜோசியத்துல இல்ல, உங்ககிட்டதான் இருக்கு. அம்மா, நீங்க ஜோசியரை முதல்ல நம்பணும். அப்படி நம்பாம
ஒவ்வொரு ஜோசியரா போய் ஜாதகத்தை பார்த்தேன்னா இப்படிதான் நடக்கும். நான் சொன்னது சொன்னதுதான். இந்தாங்கோ, பிடிங்கோ பிடிங்கோ. போயிட்டு வரேங்க. ஆ ஆ, ஆ. என்ன ராஜி, ரொம்ப வருத்தமா வர்ற மாதிரி தெரியுது. என்னடா இது, ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களேன்னு குழப்பமா இருக்கா? 2 ஜோசியர் சொன்னதும் கரெக்ட் தான். நீ கோவமா பாக்குறது எனக்கு புரியுது. நீ ஹர்ஷா ஜாதகம் வேணும்னு சொன்ன உடனே நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதோ கேம் விளையாட போறன்னு கரெக்டா கெஸ் பண்ண. உங்ககிட்ட ஹர்ஷாவோட ஜாதகம் கொடுத்தது பொய். அது நெட்ல டவுன்லோட் பண்ண வேற ஒரு ஜாதகம். உங்க குடும்ப ஜோசியர் 4 மணிக்கு வராருன்னு ஹர்ஷா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே ஹர்ஷாவோட ஒரிஜினல் ஹாரோஸ்கோப்பை கொண்டு போய் பரமேஸ்வர ஐயர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் விளையாடினது டர்ட்டி கேம் தான். நான் மட்டும் இந்த கேம் விளையாடலனா நீ கேம் விளையாடி ஹர்ஷாவோட நல்ல ஜாதகத்தை கெட்டதா மாத்திருப்ப. ராஜி மாதிரி நல்லவங்க இந்த மாதிரி சீப்பான கேம் விளையாடலாமா? அதான் நானே பண்ணிட்டேன். நீங்க தான் மத்தவளை ஏமாத்துறதுல பெரிய ஆளாச்சே. அதுவும் பொம்பளைங்களை ஏமாத்துறதுல எக்ஸ்பர்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். பரமேஸ்வரையர் குடும்ப ஜோசியரை வச்சு நிச்சயதார்த்த தேதியை கூட பிக்ஸ் பண்ணிட்டாரே. இனிமே நீ அந்த கல்யாணத்தை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படி மேனேஜ் பண்ண போற? நீங்க என் வாழ்க்கை அழிச்சது போதும். உங்க பையன் ஹர்ஷா மூலமா ஸ்ருதியோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. பாவம், அவ தாய் இல்லாத பொண்ணு. ராஜி ஒரு நிமிஷம். ஹர்ஷா என்ன மாதிரி ஏமாத்த மாட்டான். அப்படியே ஏமாத்தினாலும் உனக்கு மிஸ்டர் ராமகிருஷ்ணன் கிடைச்ச மாதிரி எனக்கு தேவி கிடைச்ச மாதிரி அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல ஆள் கிடைப்பாங்களே. So don't worry, keep smiling. என்ன 1 2 3 come on yeah, please smile. Hey, போங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், குட் மார்னிங். ஆமா, உட்கார். சொல்லுமா. 10 days முன்னாடி எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணீங்க இல்லையா? அதோட ரிப்போர்ட்ஸ் ஃபைல். ஆமா, நான் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். எனி ப்ராப்ளம்? எனக்கு அபார்ஷன் பண்ணி ஆகணும். வாட்? கலைக்கணுமா? நீங்க மிஸ்டர் பரமேஸ்வரைய பேரன் குமாரோட ஒய்ஃப் தானே? இல்ல, குமார் என்னோட ஹஸ்பண்ட். என்னம்மா இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி தானே? ஏன் கலைக்கணும்னு நினைக்கிற? நேக்கு பிடிக்கல டாக்டர், அதான் கலைக்கிறேன். இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. ஆஸ் அ டாக்டர் நான் உன்னை வார்ன் பண்றேன். தேவையில்லாம இந்த மாதிரி கர்ப்பத்தை கலைச்சேன்னா உன்னோட கர்ப்பப்பை தான் வீக் ஆகும். டாக்டர், நேக்கு அதெல்லாம் தெரியும். நீங்க இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். சீக்கிரமே நேக்கு அபார்ஷன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியா? சரி. ஆஸ் பர் ஹாஸ்பிட்டல் ரூல், அபார்ஷன் பண்ணணும்னா இஃப் யூ ஆர் மேரிட் உங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும். டாக்டர், நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. இந்த கும்பகோணத்துல உங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் இருக்கிறதா நினைப்பா? உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறேன். நாம சரின்னு சொல்லலைன்னா இவ வேற ஹாஸ்பிட்டல் போயிருவா. எதையாவது சொல்லி சமாளிப்போம். இங்க பாருமா, நான் இந்த அபார்ஷன்லாம் பண்றது இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அபார்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனா பணம் கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அபார்ஷன் பண்ணியே ஆகணும். அப்படின்னு நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே.
ஹலோ ஹலோ இருங்கோ, இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. நான் வெளியே வந்து உங்ககிட்ட பேசுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மிஸ்டர் குமார், ஆமாங்க. நான் டாக்டர் பத்மா ஸ்ரீதர் பேசுறேன். உங்க ஒய்ஃப் நீலா பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா? ஆமா டாக்டர். அவங்க இப்ப என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அபார்ஷன் பண்ணணும், உங்களுக்கும் அதுல சம்மதம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்சவராச்சே, அதான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு ஃபோன் பண்ணேன். இல்ல டாக்டர், இல்ல ப்ளீஸ் நீங்க ப்ரொசீட் பண்ணிடாதே. நான் உடனே அங்க வரேன். சரி, நீங்க உடனே வாங்க. ஓகே டாக்டர், தேங்க்ஸ். டேய் குமார், சித்தப்பா. என்னடா இப்படி பதட்டமா இருக்க? யார் போன்ல? சித்தப்பா, டாக்டர் பத்மா ஸ்ரீதர் தான் பேசினாங்க. நீலா அங்க போய் குழந்தை அபார்ட் பண்றதுக்காக போயிருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆமா, உனக்கு தெரியாம அவளே டாக்டர்கிட்ட போய் என்னடா அது? சரி, நீ என்ன பண்ணலாம்னு இருக்க சொல்லு. நீக்கு ஒன்னும் புரியல, என்ன பண்றது சித்தப்பா? சரி, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது சொல்லி அவளை அழிச்சுட்டு வா. தாத்தா கிட்ட நான் பேசுறேன். சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். ஏய், இருடா பதட்டப்படாம போடா. சரி சித்தப்பா, அவளுக்கு சரி. ஒண்ணும் ஆகாது. சரி, வரேன். பாத்து போ. என்ன அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ஏனா நல்லதா போச்சு, நீங்களே வந்துட்டீங்க. ஏதோ அபார்ஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடணும்னாங்க, இருந்து போட்டு போங்க. பைத்தியம் பிடிச்சிட்டு தான் நோக்கு. நோக்கு குழந்தை பெத்துக்கணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? யார் சொன்ன ஆசை இல்லன்னு? ஒரு உருப்படியான ஆம்பளை மூலமா குழந்தை பெத்துண்டா ஓகே, சந்தோஷமா இருக்கும். தேவையில்லாம ஒரு படிப்பை படிச்சுட்டு ஒரு நாளுக்கா சம்பாதிக்க தெரியல, அது கூட பரவாயில்ல. சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க கூட தைரியம் இல்ல உங்களுக்கு. உங்களை நம்பி நான் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? சரி, உங்களாண்ட நேக்கு என்ன பேச்சு? அபார்ஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு போங்க. ஏன் குழந்தைய கொல்றதுக்கு ஏன் கையாலேயே கையெழுத்து போட சொல்றியா? என்னால அது முடியாது. சரி, போடாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு காசு கொடுத்தா 100 பேர் கையெழுத்து போட்டுட்டு போவா.